சுரங்கம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதால ஒரு கலவரமே நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒடிசா மாநிலத்துல இப்ப பயங்கரமா வெடிச்சிட்டு இருக்க ஒரு அடக்குமுறை. ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் பழங்குடியின மக்கள். ரெண்டு பேருக்கும் இடையில பெரிய சண்டையே நடந்துட்டு இருக்கு. 40 போலீஸ்காரங்க 25 கிராம மக்கள்னு காயப்பட்ட லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தா பக்சைட் அப்படிங்கிற ஒரு தாது பொருள். இது எதுக்குன்னு தெரியுமா? நம்ம வீட்டுல பயன்படுத்துற சோடா டப்பால இருந்து வானத்துல பறக்கிற பிளைன் வரைக்கும் செய்யறதுக்கு தேவையான அலுமினியம் இந்த பக்சைட்ல இருந்து தான் கிடைக்குது. இந்தியாவோட மொத்த உற்பத்தியில முக்கால்வாசி ஒடிசால இருந்து தான் கிடைக்குது. அதனாலதான் அங்க இவ்வளவு பெரிய அடக்குமுறை நடந்துட்டு இருக்கு. சரியா ஏப்ரல் 7ஆம் தேதி ராயகடா மாவட்டத்துல இருக்கிற சிஜிமாலி மலைப்பகுதியில இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அங்க வேதாந்தம் கம்பெனிக்கு சொந்தமான சுரங்கத்துக்கு போறதுக்காக ஒரு ரோடு போட முயற்சி செஞ்சிருக்காங்க. அதுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி 3 மணிக்கு போலீஸ் கிராமத்துக்குள்ள நுழைஞ்சுதான் மக்கள் சொல்றாங்க. கரண்ட கட் பண்ணிட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள வந்து எங்களை அடிச்சாங்கன்னு மக்கள் கதறாங்க. ஆனா போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வாரண்ட் இருக்கிற ஒரு ஆளை பிடிக்க தான் போனோம். ஆனா மக்கள் எங்க மேல கத்தி கோடாரி கல்ல வீசி தாக்குதல் நடத்தினாங்க. அதனாலதான் நாங்க தடியடி நடத்தணும்னு சொல்றாங்க. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே டிசம்பர் மாசம் கிராம சபை கூட்டம் நடத்தி மக்கள் எல்லாரும் சம்மதம் சொன்னது அப்புறம் தான் இந்த வேலை ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கையெழுத்து போடல, எங்க கையெழுத்து எல்லாம் போலியா போட்டு எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுரங்கம் வந்தா எங்களோட காடு வாழ்வாதாரம் எல்லாமே போயிடும்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த சிஜிமாலை சுரங்கத்துல 311 மில்லியன் டன் அளவுக்கு தரம் வாய்ந்த பக்சைட் இருக்குதாம். அதனாலதான் கம்பெனியும் விடாம முயற்சி பண்ணுது. மக்களும் தங்களோட நிலத்தை விடாம போராடினாங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நயம்கிரி அப்படின்ற இடத்துல வேதாந்தம் கம்பெனி பக்சைட் எடுக்கிற முயற்சி பண்ணுச்சு. அங்க இருக்கிற டோங்கரியா கோந்த் பழங்குடியின மக்கள் அந்த மலையை தெய்வமா கும்பிட்டாங்க. அப்ப உச்சநீதிமன்றமே தலையிட்டு கிராம சபை மக்களோட அனுமதி இல்லாம ஒரு இன்ச்சு நிலத்தை கூட எடுக்க முடியாதுன்னு ஒரு வரலாறு சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பை வச்சு மக்கள் சுரங்கத்தை தடுத்து நிறுத்தினாங்க. இப்ப அதே மாதிரி ஒரு போராட்டம் சிஜிமாலியும் ஆரம்பிச்சிருக்கு. முன்னேற்றம் முக்கியமா இல்ல அந்த மண்ணோட மக்களும் அவங்களோட அடையாளம் முக்கியமா? இதுதான் இப்ப முன்னாடி நிக்கிற கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.